Hello friends, welcome back to Priya Vijay kitchen. நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பிரஷர் panல ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காயவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரியவும் 2 பூண்டை தட்டி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். பூண்டை எண்ணெயோட 2 வதக்கி விட்டுட்டு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சு தட்டி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல பொன்னிறமா ஆகிற வரைக்கும் ஒரு வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு போதும். இதுக்கப்புறமா ஒரு புளிப்பு சுவைக்காக ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரமா மசிஞ்சு வரதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு வதக்கி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா அதை பிரட்டி விட்டுடலாம். பிரட்டி விட நல்லா சுருங்கிடும். அது இந்த அளவுக்கு சுருங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணீர் ஊற்றிடலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கூடவே இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை இப்போ வேக விட்டுறலாம். ஒரு விசில் வரையும் ஸ்லோ பண்ணி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சூப்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்து இறக்கிட்டோன்னா சூப்பரான முருங்கைக்கீரை சூப் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியா விஜய் கிச்சன் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.